இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை பின்பற்றப்படும் என ஆளுநர் உரையில் உறுதி. தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பில் தாவேக அரசு உறுதியாக இருப்பதாக திட்டவட்டம். சட்டப்பேரவையில் மரபை மாற்றி 2 முறை பாடப்பட்ட தேசிய கீதம். புதிய உதயம் தோன்றிய நாள் என ஆளுநர் அர்லேக்கர் பெருமிதம். ஆளுநர் உரையில் புதிய அறிவிப்புகள் இன்றி ஏமாற்றமே மிஞ்சியதாக கண்டனம். மக்கள் பிரச்சனைகளுக்காக விஜய் எப்போது வாய் திறப்பார் என உதயநிதி கேள்வி. அமெரிக்கா ஈரான் இடையே 14 அம்சங்களுடன் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து. உடனடியாக ஹோர்மூஸ் நீரிணையை திறக்க பரஸ்பர ஒப்புதல். வணக்கம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும் என்றும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதில் தாவேக அரசு உறுதியாக இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் ஆளுநர் திரு ஆர்.வி. அர்லேகர் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு அமைந்த பிறகு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. இக்கூட்டத்திற்கு அதிகரித்துவிட்ட பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய தாவேக அரசையும் முதலமைச்சர் திரு விஜயையும் கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி தலைமையில் திமுக உறுப்பினர்கள் கண்டன பட்டை அணிந்து பதாதைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியவாறு வந்தனர். இதுவரை ஆளுநர் உரையின் நிறைவில் மட்டுமே தேசிய கீதம் பாடப்பட்டு வந்த நிலையில் இன்றைய கூட்டத்தில் மரபை மாற்றி தொடக்கத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டது. பின்னர் உரையாற்றிய திரு அர்லேகர் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதில் தாவேக அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்திய ஆளுநர் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை முடித்த பின் தமிழ்நாட்டில் சமூக நீதி ஆய்வு நடத்தப்படும் என்றார். பின்னர் ஆளுநர் உரையை பேரவைத் தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் தமிழில் வாசித்தார். மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை பெற உரிய சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் கர்நாடகா மேகதாது அணை கட்டுவதை தடுக்க சட்ட நடவடிக்கை தொடரும் என்றும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த கேரள அரசு ஒத்துழைக்க மறுப்பதாகவும் ஆளுநர் உரையில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 2வது முறையாக ஆளுநர் உரையின் நிறைவிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. கடந்த ஆட்சி காலத்தில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடப்பட்டது. சட்டப்பேரவை முதல் நாள் கூட்டத்திற்கு பின் ஆளுநர் திரு அர்லேகர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இது என்றும் 3 ஆண்டுகளுக்கு பின் ஆளுநரின் முழு உரையும் எவ்வித இடையூறும் இன்றி வாசிக்க பெற்றது மன நிறைவை தருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்ட சரித்திர நிகழ்வானது மாநில அரசு மற்றும் மக்கள் மாளிகை இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் என்ற மக்களாட்சியின் மாண்பை நிலைநாட்டும் விதமாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இது குறித்து பின்னர் விளக்கமளித்த பேரவைத் தலைவர் தேசிய கீதம் பாடப்பட்டதில் அவை மரபு மீறப்படவில்லை என்றார். முன்னதாக நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் 19, 22, 23 ஆகிய 3 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. 23ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் திரு விஜய் உரை நிகழ்த்துகிறார். ஆளுநர் உரையில் மாற்றத்தை எதிர்பார்த்த நிலையில் புதிய அறிவிப்புகள் ஏதுமின்றி ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியல் தான் ஆளுநர் உரை என்று கூறினார். அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஆளுநர் முழுமையாக வாசித்ததை சுட்டிக்காட்டிய அவர் இந்த அரசுக்கும் பாஜகவிற்கும் இணைப்பு ஏற்பட்டு விட்டதோ என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய எந்த உரையும் ஆளுநர் முழுசாக படித்ததே கிடையாது. அதில் பல திருத்தங்களை ஆளுநர் செய்வார். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரித்து கொடுத்துருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல் ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதிலிருந்தே இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியது எல்லாம் தங்களுடைய ஆட்சியின் சாதனைதான் என்றும் திரு உதயநிதி சுட்டிக்காட்டினார். கடந்த மாதத்தில் மட்டும் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக பட்டியலிட்ட அவர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது குறித்து ஆளுநர் உரையில் எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறினார்.
பிரச்சார மோடில் இன்னும் பேசி வரும் முதலமைச்சர் மக்கள் பிரச்சினைக்காக எப்போது வாய் திறப்பார் என்றும் திரு உதயநிதி கேள்வி எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி, தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றாது என்பதற்காகத்தான் வெள்ளை அறிக்கையே வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டினார். ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளது தெரிந்துதான் வாக்குறுதிகளை அளித்ததாக கூறியவர், தங்க மோதிரம், தாய்மாமன் சீர், மாதந்தோறும் மின்கட்டணம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் விவசாயிகளை ஏமாற்றிய அரசு என்றும் மக்களின் தூக்கத்தை கெடுத்த அரசு என்றும் அவர் சாடினார். சென்னை மாநகரம், சென்னை சுற்றியுள்ள புறநகர பகுதி, தமிழ்நாட்டில் பல பகுதியில் அடிக்கடி இரவில் மின்தடை ஏற்படுது. இதனால் மக்கள் இரவில் தூங்க முடியாமல் அந்த இரவிலேயே போராட்டம் நடைபெறுகின்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் தமிழக வெற்றி கழக அரசாங்கம் தான். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி, பெண்கள் பாதுகாப்புக்கு தமிழகத்தில் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மது பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு உயிர் பயத்தை அளிக்க வேண்டும் என்றும் கூறினார். நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் சாரலாக தொடங்கிய மழை பின்னர் கனமழையாக மாறியது. அப்பகுதியில் உள்ள ஆறுகள் மற்றும் பெரியார் அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பலத்த மழை பெய்தது. கோவையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையிலேயே பரவலாக மழை பெய்தது. திடீரென மாறிய பருவநிலையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். உதகையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வழிந்தோடியது. இதனால் பள்ளி அலுவலகம் செல்வோரும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியதால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேட்டூரில் பெய்த கனமழையால் சாலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதனிடையே கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 700 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்நிலையில் நீலகிரி, கோவை, ஈரோடு, நாமக்கல், கரூர், தேனி, திண்டுக்கல், திருச்சி, மதுரை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், சேலம், தேனி, திண்டுக்கல், திருச்சி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய 27 மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட இழுபறிக்கு பின் ஈரான், அமெரிக்கா இடையே 14 அம்சங்கள் கொண்ட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கடந்த பிப்ரவரியில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படை தொடங்கிய தாக்குதல் ஏப்ரலில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதன் பின் ஹோர்மூஸ் நீரிணை முற்றுகை, இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் என அடுத்தடுத்த மோதல்களுக்கிடையே பலகட்ட பேச்சுவார்த்தைகளை அடுத்து ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இதன்படி ஹோர்மூஸ் முற்றுகையை விலக்கவும், ஈரான், லெபனான் உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தவும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. தன்னிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் வீரியத்தை குறைக்க ஈரான் முன்வந்துள்ள நிலையில் அதற்கு பிரதிபலனாக ஈரான் மீதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்க அமெரிக்கா சம்மதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் ஈரானில் மறுசீரமைப்பு பணிகளுக்காக $300 பில்லியன் அமெரிக்கா வழங்குவது உட்பட 14 அம்சங்கள் அடங்கிய ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஈரான் அதிபர் மசூத் பெசக்ஷியான் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டனர். புதிய ஒப்பந்தப்படி ஹோர்மூஸ் கட்டுப்பாட்டு ஈரானிடமே இருந்தாலும் அடுத்த 60 நாட்களுக்கு அவ்வழியே செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது. இதன் பின் கட்டணம் வசூலிக்கலாமா அல்லது வேறு திட்டத்தை செயல்படுத்தலாமா என பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது தொடர்பாக நாளை சுவிட்சர்லாந்தில்
பர்கன்ஸ்டாக் நகரில் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. இதில் தங்களின் ஏவுகணை திட்டம் குறித்து பேச முடியாது என ஈரான் கூறியுள்ளதும், ஈரான் ஒத்துழைக்காவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இன்று 2% மேல் குறைந்து பீப்பாய் $78 கீழே வர்த்தகமானது. ஆந்திராவில் 12 நாட்களுக்கு முன் காணாமல் போன 2 வயது குழந்தையை பேரிடர் மீட்புக் குழுவினர் தேடி வரும் நிலையில் பொம்மைகளுக்குள் இறைச்சி வைத்து வனவிலங்குகள் நடமாட்டம் கண்காணிக்கப்படுகிறது. காக்கிநாடா மாவட்டம் சிஹெச் அக்ரஹாரம் கிராமத்தில் 50 ஏக்கர் விவசாய பண்ணையில் பணிபுரியும் சங்கரா கணேஷ், பவானி தம்பதியினர் அப்பகுதியில் உள்ள வீட்டில் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தனர். கடந்த 7ஆம் தேதி கணேஷ் தோட்டத்துக்கு சென்றபோது பின்தொடர்ந்த குழந்தை ஜானவியும் வளர்ப்பு நாயும் வழி தவறி காட்டுக்குள் சென்றதாக தெரிகிறது. புகாரின் பேரில் வனப்பகுதியில் ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் குழந்தை மற்றும் வளர்ப்பு நாயை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்த வளர்ப்பு நாயின் உடலில் GPS கருவியை பொருத்தி குழந்தை இருக்கும் இடத்தை அறிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் 8 கிலோமீட்டர் தூரம் ஓடிச் சென்ற நாய் பின்னர் உடல்நல பாதிப்பால் உயிரிழந்தது. குழந்தையை வனவிலங்கு ஏதும் கொண்டு சென்றதா என்பதை உறுதி செய்ய வனப்பகுதியை ஓட்டிய வேலியில் இறைச்சி நிரப்பிய பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. காவல்துறையினர், வனத்துறையினர், மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். கடந்த திமுக அரசால் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இடைக்கால ஓய்வூதியம் வழங்குவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இடைக்கால நிவாரணம் சார்ந்த இந்த அரசாணை 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஓய்வு பெறுபவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட விதிமுறைகள் அமலாகும் வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் நள்ளிரவு சுமார் 11:30 மணியளவில் திடீரென ஏற்பட்ட மின்தடையால் பயணிகள் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டது. சுமார் 45 நிமிடங்கள் நீடித்த மின்தடையின் போது ரயில் நிலையம் முழுவதும் இருளில் மூழ்கியது. பயணிகள் அனைவரும் இருந்த இடத்திலேயே வெகுநேரம் நின்றபடியும் அமர்ந்தபடியும் இருந்தனர். ஜெனரேட்டர் இயங்காதது குறித்து அவர்கள் ஆத்திரத்துடன் கேள்வி எழுப்பினர். மின் விநியோகத்தில் ஏற்பட்ட பழுது நீக்கப்பட்ட பின்பு இயல்பு நிலை திரும்பியது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஊதிய விவகாரம் தொடர்பாக ஒப்பந்த ஊழியர்கள் பணியை புறக்கணித்து தர்ணா போராட்டம் நடத்தினர். 2 மாதங்களுக்கு முன் ஒப்பந்த நிறுவனம் மாறிய நிலையில் ஊதியம் குறைத்து வழங்கப்படுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். அதிமுக சார்பில் தேர்தலில் வென்ற பின் MLA பதவியை ராஜினாமா செய்த திரு சி. விஜயபாஸ்கர், திரு இசக்கி சுப்பையா உள்ளிட்டோரை விமர்சித்து சிவகங்கை மாவட்டம் முழுவதும் அதிமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். சுய லாபத்துக்காக கட்சியை விட்டு விலகுபவர்கள் பற்றி அதிமுக என்ற ஆலமரம் கவலைப்படுவதில்லை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டையில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு போக்குவரத்து பிரிவு காவலர்கள் 1 கிலோ தக்காளி வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பரிசு வழங்கப்பட்டது. தினமும் தலைக்கவசம் அணிந்து வந்தால் வெவ்வேறான பரிசுகள் வழங்கப்படும் என்று வாகன ஓட்டிகளிடம் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அரசு பள்ளி வகுப்பறைக்குள் தாவைக்க நிர்வாகிகள் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட சம்பவம் பெற்றோர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னிமலை குமரன் சதுக்கத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியின் வகுப்பறையில் நுழைந்த தாவைக்க நிர்வாகிகள் சிலர் ஒரு காலத்தில் விஜய் படத்தை பாட புத்தகத்தில் வைத்திருந்தால் ஆசிரியை திட்டுவார் என்றும், ஆனால் இப்போது அதே விஜய் படம் தலைமை ஆசிரியர் அறையில் மாட்டப்பட்டுள்ளது என்றும் கூறி மாணவ மாணவிகளை கைத்தட்ட சொல்லி வகுப்பறையில் விஜய் படத்தையும் மாட்டினர். தமிழ்நாடு முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு போலீசார் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். இடைத்தரகர்கள் மூலமாக ஊழியர்கள் கையூட்டு பெறுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் கோவை மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் நுழைவு வாயிலை பூட்டி போலீசார் சோதனை நடத்தினர். நாகர்கோவில், நெல்லை, ராமநாதபுரம், காரைக்குடி, கும்பகோணம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. திருவாரூரில் இளம்பெண்ணை கேலி செய்த புகாரில் தாவேகா ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட 2 காவல்துறையினர் கைது செய்தனர். புதிய பேருந்து நிலையத்தில் அந்த பெண் தனது தந்தை வருவதற்காக காத்திருந்த போது திருத்துறைப்பூண்டி வடக்கு ஒன்றிய தாவேகா செயலாளர் ஆனந்தராஜும் அவரது நண்பர் அசோக்கும் கிண்டல் செய்துள்ளனர். இதுகுறித்து அந்த பெண்ணின் தந்தை புகார் அளித்ததை அடுத்து 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த 2 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மலை கிராமங்களுக்கு குடிநீர் வசதி வழங்குமாறு பழங்குடியின மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இந்த கிராமங்களில் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் உள்ள நிலையில் வன விலங்குகள் நீர் அருந்தும் குட்டைகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரையே வடிகட்டி பயன்படுத்துவதாக அந்த மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். தனியார் பள்ளி கட்டணங்களை வெளிப்படையாக அறிவிக்க வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஜனநாயக வாலிபர் சங்கம், மாணவர் சங்கம் மற்றும் மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் பள்ளிகள் கல்வி கட்டண விவரத்தை வெளிப்படையாக பள்ளி வளாகத்தில் வைக்க வேண்டும் என்ற அரசு உத்தரவை கோவையில் உள்ள தனியார் பள்ளிகள் மதிக்கவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 254 புள்ளிகள் உயர்ந்து 77,410 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 82 புள்ளிகள் அதிகரித்து 24,168 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து சவரன் 1,11,600 ரூபாயாகவும் 1 கிராம் 13,950 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 275 ரூபாயாக உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் உஸ்பெகிஸ்தானை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பியா வெற்றி பெற்றது. மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற கே பிரிவு போட்டியில் முதல் முறையாக விளையாடும் உஸ்பெகிஸ்தானும் கடந்த போட்டியில் பங்கேற்காத கொலம்பியாவும் மோதின. இந்த போட்டியில் 2 கோல்கள், கூடுதல் நேரத்தின் போது 1 கோல் என கொலம்பியா மொத்தம் 3 கோல் அடித்தது. உஸ்பெகிஸ்தான் 1 கோல் மட்டுமே அடித்ததால் கொலம்பியா அணி வெற்றியை தனதாக்கியது. கனடாவின் டொரண்டோ நகரில் இன்று அதிகாலை நடந்த எல் பிரிவு ஆட்டத்தில் கானா மற்றும் பனாமா அணிகள் மோதிய ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தின் போது கானா அணியின் காலப் ஐரன்கி 1 கோல் அடித்தார். இதையடுத்து 1-0 என்ற கோல் கணக்கில் கானா அணி வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நேற்று நடந்த கே பிரிவு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணியும் காங்கோ அணியும் மோதின. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்ததால் ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நட்சத்திர வீரர் ரொனால்டோ போர்ச்சுகல் அணிக்காக கோல் அடிக்காதது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. இந்நிலையில் அட்லாண்டாவில் இன்று இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் செக் குடியரசு மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும் என்றும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதில் தவிக அரசு உறுதியாக இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர்.வி. அர்லேகர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரையில் மாற்றத்தை எதிர்பார்த்த நிலையில் புதிய அறிவிப்புகள் ஏதும் இன்றி ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. நீண்ட இழுபறிக்கு பின் ஈரான், அமெரிக்கா இடையே 14 அம்சங்கள் கொண்ட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.